குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ் சென்னலோடு கயல்கள் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்னும் சொற்றொடரில் குறிப்பிட்டுள்ள திருமால் வாமனன் என்னும் அவதாரம் எடுத்த கதை சொல்லப்பட்டிருக்குங்க. மகாபலி என்னும் கொடுங்கோல் அரசனை கொன்று ஆட்கொள்வதற்காக திருமால் குறுகிய உருவம் கொண்டு அவனது அரசவைக்கு அந்தணன் வேடத்தில் வந்தார். தவம் செய்வதற்கு தனது காலால் அளக்கும் 3 அடி நிலம் பெற்றார். நிலத்தை அளக்கும் போது வானளாவிய உருவம் எடுத்து நில உலகில் ஓரடியும் வானுலகில் ஓரடியும் அளந்துவிட்டு 3ஆம் அடியை எங்கே வைப்பது என்று கேட்கிறார் திருமால். மகாபலி மன்னன் 3ஆம் அடியை தனது தலையில் வைத்து அளக்குமாறு வேண்டினான். திருமால் அவ்வாறே செய்து மகாபலி மன்னனை ஆட்கொண்டார். அத்தகைய உயர்ந்த உருவம் எடுத்துக்கொண்டு உலகை தனது காலால் அளந்த உத்தமனுடைய பெயரை பாடி நமது பாவை நோன்பிற்காக நீராடுவோம். அவ்வாறு நீராடி பாவை நோன்பு நோற்றால் கிடைக்கும் நன்மைகள் பல. நாம் நமது ஊரில் நோக்கும் பாவை நோன்பின் பயனால் நாடு முழுவதும் மாதம் 3 மழை பொழியும். அதனால் வயலில் நீர்வளம் பெருகி செந்நெல் ஓங்கி வளரும். அந்த நெற்பயிர்களுக்கு இடையில் மீன்கள் துள்ளி விளையாடும். மென்மையான குவளை மலர்களில் புள்ளிகள் உடைய வண்டுகள் கண்ணுறங்கும். ஆயர்கள் வள்ளல் தன்மையுடைய பசுக்களில் ஓயாமல் சுரக்கும் பாலினை கொண்டு பால் குடங்களை நிறைப்பார்கள். இவ்வளவு வளமை ஏற்படுவதால் நமது இல்லங்களில் நீங்காத செல்வம் நிறையும். திருவெம்பாவை பாடல் 3. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தேன் அத்தன் ஆனந்தன் அமுததெனன்றல்லுரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். முத்துக்களை போன்ற வெண்மையான சிரிப்பை உடைய பெண்ணே, முன்பு நாங்கள் வந்து உன்னை எழுப்புவதற்கு முன்னமே நீ எழுந்து கொள்வாய். இறைவன் உனது தலைவன் என்றும் இன்பமே வடிவானவன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க பேசுவாய். இப்போது நாங்கள் உனது இல்லம் தேடி வந்து உன்னை எழுப்பியும் எழாமல் இருக்கிறாய். உன் வீட்டின் வாசல் கதவை திறப்பாயாக என்று வந்த பெண்கள் கேட்கிறார்கள். இதை கேட்டு படுக்கையில் இருந்த பெண் இவ்வாறு கூறுகிறாள். இறைவனின் மேல் நீங்கள் பற்றுடையவர்கள், பழமையான அடியவர்கள், இறைவனின் பக்கத்திலேயே இருப்பவர்கள். நானும் என்னை சேர்ந்தவர்களும் புதிதாக அடியார் கூட்டத்தில் சேர்ந்தவர்கள். எங்கள் தவறை பெரிதுபடுத்தாமல் மன்னித்து ஆட்கொண்டால் அது தீமையாகுமா என்கிறாள். இதை கேட்டதும் அவளை தேடி வந்த பெண்கள், நீ இறைவனின் மேல் கொண்ட அன்பினை நாங்கள் எல்லாம் அறிய மாட்டோமா? தூய்மையான மனம் படைத்தோர் நமது சிவபெருமானை பாடாமல் இருப்பார்களா? நீ எங்களுடன் வரவேண்டும் என்பதுதான் நாங்கள் விரும்புவது. நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறுகிறார்கள்.